நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்நாளின் ஆராதனை வாயிலாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து நமது ஆலய இரட்சணிய பாடல்கள் 84வது பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். இணைந்து பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரிவோ, சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுது தம் முகக்கை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி கிருபையும் என்று கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிழந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும்
எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஜெபம் செய்வோம். சர்வ வலிமை கிருபைகள் நிறைந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உன்னையே தொழுதேத்த தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதற விடாமல் ஒருங்கே இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் இயேசுவே, மனமகிழ்ச்சியான இந்த நாளின் ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் கர்த்தருடைய தூய பிரசன்னத்தை ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பின் இயேசுவே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாவல், நீர் தருகின்ற பராமரிப்புகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் பாடும் பாடல்கள், திருமறை வசனம், நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம், இவை எல்லாவற்றையும் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் பயந்தறிகின்ற நிலையில் கர்த்தர் காணப்படுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் எங்களை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 14வது பாடல், பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பாமாலை 14. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பாட
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அதீனமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அன்பு நிறைந்தவரான இயேசு கிறிஸ்து, அவர் இரக்கமுள்ளவர், மனதுருகுகின்ற ஆண்டவர். தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கும் பதில் தருகின்ற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. நம்மை பாசத்தோடு நம்மை அரவணைக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஒரு புதிய வாழ்வை நமக்கு தருவதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகர் விருப்பத்தோடு இருக்கின்ற ஆண்டவர். நாம் அவரிடத்தில் இப்போது சென்ற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறி இருப்போம் என்றால் அந்த தவறுகளை நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய வார்த்தையினால் செய்கைகளினால் நாம் தவறி இருக்கின்ற அந்த நேரத்தில் எல்லாம் நாம் நினைவிலை நிறுத்தி இயேசுடைய இரக்கத்திற்காக மன்னிப்பிற்காக மனப்பூர்வமாக நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, என்னை மன்னித்து ஒரு புதிய வாழ்வை எனக்கு தாரும் என்று பணிவோடு நாம் கேட்போம். கல்வாரில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்மை அவர் தூய்மைப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பாவ அறிக்கை ஜபத்தின் இரண்டாவது ஜபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளை தருளி நம்முடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்துவதற்கான சகல காலத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தவைகள். அவைகளை நாம் ஜபத்தோடு கூட நினைவிலே நிறுத்தி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். சென்ற தினங்களிலே நமக்கு வேண்டிய பாதுகாவலை தந்திருக்கிறார். நமக்கு வேண்டிய பணிவிடைகள் கிடைத்திருக்கிறது. குடும்ப வாழ்வுகள், பெற்றோர்கள், குடும்ப வாழ்வின் வாழ்வு துணைகள், பிள்ளைகள், இவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். இந்த தேசத்தில் நல்ல ஒரு ஐக்கிய சூழல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை ஆராதிப்பதற்காக நமக்கு திருச்சபையை தந்திருக்கிறார். உலக அளவிலே தலைவர்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் நியமித்து நாடுகளை, நாட்டின் பகுதிகளை ஆளுகை செய்வதற்காக, பொறுப்புகளை நிர்வகிப்பதற்காக நம்முடைய மக்களை கர்த்தர் பயன்படுத்துகின்றார். அதனை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்நாட்களிலே கொரோனா, பலகீனம் இவற்றினை சார்ந்து பல்வேறு பாதுகாப்பு பணிவிடைகளிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவதற்காகவும் நாம் இயேசு இரட்சகருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சோர்வுகள், கவலைகள், மன அழுத்தங்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மை கைவிடாமல் காப்பாற்றி வருகின்றதை நினைந்து நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வரும் நாட்களிலே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஏராளமான நன்மைகளுக்காக, இன்னும் அதிகமான உடம்பு ஆரோக்கியம், பணி வாய்ப்புகள், வெற்றியெல்லாம் நாம் விசுவாசத்தோடு உணர்ந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திர ஜபத்தை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 99ஆம் சங்கீதத்தின் திருவசனங்கள் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரே, நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்களின் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். இறுதி வசனத்தை அனைவரும் இணைந்து படிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும்
படிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனங்கள் முடிய. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனங்கள் முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால், அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவரை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். முதலாம் திருமுறை பாடம் படித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. பரிசுத்த யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார்.
திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ளவரான எங்கள் பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சென்ற தினங்களிலே கர்த்தருடைய உதவியினால் நாங்கள் வாழ்வை பெற்றுக் கொள்ள கிருபை செய்தீர். இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்வுகளையும் கர்த்தர் உயர்வடைய செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நலமான ஆரோக்கியமான வாழ்வுகளை கர்த்தர் அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு உடனிருந்து உம்முடைய மக்களான ஒவ்வொருவருக்கும் நற்போதனைகளை ஆலோசனைகளை தந்து நடத்துகிறேன். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வுகளிலும் தொடர்ந்து உயர்வுகளை தாரும். குடும்பத்தின் உயர்வுகளுக்காக குடும்ப பெற்றோரான ஒவ்வொருவரும் ஆற்றுகின்ற பணி பொறுப்புகள் அவற்றில் தொடர்ந்து உயர்வை காணவும், கிடைக்கப்பெறுகின்ற வருவாய்கள் தொடர்ந்து தம் மக்களுடைய வாழ்வுக்கு போதுமானதாக காணப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் உடனிருந்து பத்திரமாக பாதுகாத்து நடத்துவீராக. ஒவ்வொரு இல்லத்தின் அன்பின் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கர்த்தருடன் இருந்து கல்வியிலே வெற்றிகளை தந்து வேண்டிய சுகபலன் தந்து பிள்ளைகளை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சம்மர் வெக்கேஷன்ல பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் பிள்ளைகள் எடுக்கின்றதான வாழ்வு சார்ந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளோடு கூட உடைய பிரசன்னத்தினால் நிரம்பி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். கேம்பில இருந்து பணிவிடை ஆற்றுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய பணிவிடைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வுகள் கம்பெனி வேலைகளிலும் ஆண்டவர் உதவியாக இருந்து நடத்துவீராக. வேண்டிய பலனையும் வேண்டிய நன்மைகளையும் அவர்களுக்கும் தாரும். பணி வாய்ப்புகளை இழந்திருக்கிற மக்களும் பணிவிடைக்கு திரும்புவதற்கு கர்த்தர் உதவி புரிவீராக. எல்லா மன அழுத்தங்களும் சோர்வுகளும் நீங்க பெற்று இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் இரக்கம் செய்து தம் மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் திரும்ப கிடைக்க உதவி செய்வீராக. இயேசுவே, சம்பளங்கள் குறைவாக பெற்றுக் கொள்கின்ற மக்களும் கர்த்தருடைய உதவியினாலே தொடர்ந்து நிறைவான சம்பளங்கள் கிடைக்க பெற்று வாழ்வதற்கு உதவி அருளும்படியாக மன்றாடுகின்றோம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பெற்றோர்களாக சொந்த ஊர்ல இருக்கிற அவர் பெற்றோருக்கும் வேண்டிய சுகபலனை அதிகமாகத்தான். சோர்வுற்றிருக்கிற பெற்றோர்கள் உண்டு, பலகீனப்பட்ட பெற்றோர்கள் உண்டு. கர்த்தருடைய பலப்படுத்துகின்ற கரம் பெற்றோருடைய சரீர அளவிலே புதுபலனை அருளும்படியாக மன்றாடுகின்றோம். வாழ்வு துணையாக பிள்ளைகளாக சொந்த ஊர்களிலே இருந்து வாழ்கின்றவர்கள், சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் எல்லாரிடத்திலும் நல்ல செய்திகளை கேட்டு இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருமே மகிமைப்படுத்தவும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் அருள் புரிவீராக. இங்கிருந்தும் நல்ல செய்திகளை குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு கர்த்தர் துணை செய்யும்படியாக சொல்கின்றோம். இயேசுவே, இந்த கொரோனா நோயின் நிமித்தமாக ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெறுகின்ற மக்கள், இல்லங்களிலே இருக்கிற மக்கள், தனிமை நிலையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் குணப்படுத்தி நலமான வாழ்வுகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நோய் தடுப்பு மருந்துகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற பல்வேறு பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறையின் பணிவிடையாளர்களுடைய பொறுப்பான பணிவிடைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தம் மக்களுக்கு வேண்டிய உடம்பின் பலன் சுகத்தை ஆண்டவர் தருவீராக. உலக தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தலைவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை பலனையும் கர்த்தர் அருள்வீராக. இந்நாட்களிலே இந்த நோயின் நிமித்தமாக பயத்தோடும் கவலையோடும் மன உடைவுகளோடும் சோர்வுற்று தங்கள் வாழ்வு ஆண்டவரை இழந்து போன சூழல்களிலே எண்ணிக்கொண்டு வேதனையுற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வேதனைகளையும் அறிகின்ற ஆண்டவர் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி ஆண்டவர் நல்ல வாழ்வுகளை தொடர்ந்து கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பொருளாதாரத்திலே தேசம் தொடர்ந்து வளர்ச்சியை காண்பதற்கு கர்த்தர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் இயேசுவே, உடைய இரக்கத்தை நாங்கள் நம்பி நிற்கின்றோம். உடைய இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. அன்பு இயேசுவே, எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்ப
குடும்ப மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற அனைவரோடு உடைய கிருபை கூட இருக்கட்டும். பல்வேறு தேவைகளோடு இருக்கிற மக்கள், கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள், வறுமையின் சூழல்களோடு இருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் அந்த நெருக்க சூழலிலிருந்து விடுவித்து ஆண்டவர் வளமையான வாழ்வுகளை கர்த்தர் அருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜூனியர் சர்ச் பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த சம்மர் வெக்கேஷன்ல ரிட்ரீட்ல பங்கெடுத்து மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்து சென்ற வாரங்களிலே நடைபெற்ற ரிட்ரீட்டின் மூலமாக பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமைகளிலே வளர்ச்சி அடைவதற்கு கிருபை செய்து இந்த வாரத்திலும் பிள்ளைகள் ரிட்ரீட்ல பங்கெடுத்து மகிமைப்படுத்த அருள் செய்து ரிட்ரீட் நாட்களிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்டதான திருமறையின் வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய தொடர்ந்துள்ள வளர்ச்சிக்கு அது ஆசீர்வாதமாக காணப்படட்டும். இந்த ரிட்ரீட்டை பொறுப்படுத்தி நடத்திய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். உடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். அன்பு இயேசுவின் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரித்து உடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கீர்த்தனையில் 141வது கீதம் பாடுவோம். கீர்த்தனை 141 கிருபை புரிந்தனையாள் என்ற பாடல். கிருபை புரிந்தனையாள் நீ பரமே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரமே, கிருபை புரிந்தனையாள் திருவருள் நீடுமை ஞானத்திருத்து, திருவருள் நீடுமை ஞானத்திருத்து வருநாதனாகிய ஆதுவின் வீட்டு, வருநாதனாகிய ஆதுவின் வீட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரமே, கிருபை புரிந்தனையாள் பண்ணின பாவமெல்லாம் அவள் வீழ்த்து, பண்ணின பாவமெல்லாம் அவள் வீழ்த்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, நிர்ணயமாய் மிகவும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே பங்கேற்கின்ற மக்களான உங்கள் அனைவரையும் நான் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற திருவசனங்களினால் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. Son of man, I have made you a watchman for the house of Israel. So hear the word I speak and give them warning from me. இந்த நாளிலே ordained ministry transformed to transform, அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கம் பெற்றது, மாற்றுருவாக்கவே என்ற சிந்தனைகளை நாம் படித்த திருமறை பாடங்களின் வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வசனம் தியானிப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் இயேசுவே, உம்முடைய திருவசனங்களை நாங்கள் இப்பொழுது தியானிக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய மக்கள் கர்த்தருடைய சத்தத்தை பொது தியானிக்கின்ற இந்த வசனங்களின் வாயிலாக கேட்கவும், தொடர்ந்துள்ள வாழ்வுக்கு இந்த வசனம் மிகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்விலே நன்மைகளை சேர்ப்பதாகவும் காணப்பட கர்த்தர் உதவியுள்ளபடியாக ஜெபிக்கிறோம். திருவசனத்தின் உண்மைகளை எங்களுக்கு சொல்லித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருட்பொழிவு திருப்பணி. அருட்பொழிவு திருப்பணி என்பது திருப்பணிகளிலே மிகவும் முக்கியமானது ஒன்றாக பார்க்கின்றோம். அநேக திருப்பணிகள் திருச்சபையிலே காணப்படுகிறது. அந்த திருப்பணிகளிலே நாம் அருட்பொழிவு திருப்பணியை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு திருப்பணியாக, அது உன்னதமான ஒரு பணிவிடையாக, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பணிவிடையாகவும் அது அமைகின்றது. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீது ஆவியானவர் தன்னுடைய ஆற்றலை பொழிகின்றார். ஆற்றலை பொழிந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்துகின்றார். ஆகவே ஆவியானவருடைய நிறைவோடு கூட பலனோடு கூட இந்த அருள்பொழிவு திருப்பணி அமைகிறது என்பது சிறப்புக்குரியது. அருளாத இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற வேளையில் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 18-19 வசனம், அந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூரில் செல்கின்றார். நாசரேத்தூரில் சென்ற இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் போகின்றார். ஜெபாலயத்தில் அவர் எழுந்து நிற்கின்றார். எழுந்து நிற்கின்ற வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்படுகின்றது. அந்த புஸ்தகத்தை விரித்த போது அவர் அதிலிருந்து வாசித்தவைகள், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயங்களில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டுள்ளார்.
அருளாளர் இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லி மக்களை பலப்படுத்துகின்றதை நாம் திருமறையிலே இருந்து பார்க்கின்றோம். அன்பின் இறை மக்களை இன்றைக்கு படித்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எசேக்கியேல் என்பவரை இறைவாக்கின் பணிவிடை ஆற்றுவதற்காக கர்த்தர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூலில் இருந்து கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய பணி வாழ்வை குறித்து நாம் சிந்தனை செய்து அது எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய பணிவிடை ஒரு மாற்று உருவாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக அமைகிறது என்பதையும் நாம் இன்றைக்கு தொடர்ந்து சிந்திப்பது மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவதாக பார்க்கின்ற வேளையில் எசேக்கியேலின் ஒரு காவல்காரன் பணிவிடை, அந்த பணிவிடை செய்வதற்காக கர்த்தர் அவரை நியமிக்கின்றார். எசேக்கியேல் என்று சொன்னால் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர் என்று அர்த்தம் பெறுகிறது. இந்த நேபுகாத்நேச்சர் மன்னர் எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேமினுடைய அநேக விலை உயர்ந்த பொருட்களையும் அங்குள்ள இளைஞர் மற்றும் அநேக மக்களை அவர் கைதிகளாக பிடித்து பாபிலோனுக்கு அழைத்து வருகின்றார். பாபிலோன் தேசத்திற்கு அழைத்து வருகின்ற வேளையில் அவர்களிடத்தில் இது எசேக்கியேலும் ஒருவராக காணப்படுகிறார். எசேக்கியேல் அந்த நேபுகாத்நேச்சருடைய அவரிடத்தினுடைய பிடியிலே அகப்பட்டு இப்பொழுது பாபிலோன் நாட்டிற்கு கடந்து வருகின்றார். இந்த பாபிலோன் நாட்டிற்கு வருகின்ற எசேக்கியேல் அவர் கர்த்தருடைய ஒரு சத்தத்தை அவர் கேட்கின்றார். ஆண்டவர் எசேக்கியேலிடத்தில் பேசுவதை அவர் உணர்ந்து கொள்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவரின் கரம் அவர் மேல் இருந்தது. எசேக்கியேலின் மீது கர்த்தருடைய கரம் இருக்கிறது. 2ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரின் ஆவி அவரை ஆட்கொண்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஆட்கொள்ளுகின்றார். ஆட்கொள்ளுகின்ற அந்த எசேக்கியேல் அவர் முக்கியமான பணிவிடை பொறுப்பிற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவராக இப்பொழுது மாற்றி அமைக்கப்படுகின்றார். ஆண்டவர் அவரை தன்னுடைய திருப்பணி நிறைவேற்றுவதற்காக அவர் தெரிந்தெடுத்த ஒருவராக காணப்படுகிறார். அவரோடு கூட கர்த்தர் பேசுவதையும் தன்னுடைய கரம் அவரை தொடுவதையும் ஆவியானவருடைய நடத்துதலையும் இவர் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒருவராக இப்பொழுது அவர் காணப்படுகின்றார் என்று இந்த புஸ்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரனுடைய பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின் இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஒரு காவல்காரனாக அவரை வைக்கின்றார். ஒரு காவல் காக்கின்ற ஒரு பணிவிடை. ஆகவே இந்த காவல்கார பணிவிடை என்பது மிக முக்கியமான ஒரு பணிவிடையாக காணப்படுகிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களிலே காவல் பணிவிடை, ஒரு பாதுகாப்பு பணிவிடை. இந்த எசேக்கியேலை ஒரு காவல்காரன் பணிவிடை என்று சொல்லும் பொழுது ஜனங்களை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பான ஒரு பணிவிடையை கர்த்தர் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுகின்றார். இவர் ஒரு ஆசாரிய குலத்தை சார்ந்த பூசி என்பவருடைய மகனாக இவர் காணப்படுகின்றார். இது முக்கியமான பொறுப்பு இவருக்கு கிடைக்கிறது. அவர் மக்களுக்கு வருகின்றதான பல்வேறு தண்டனை தீர்ப்புகளை, பல்வேறு பிரச்சனையின் சூழல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை இவர் பெற்றிருக்கின்றார். தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து பல்வேறு துன்பங்கள், பல்வேறு நெருக்கங்கள் தேசத்துல வருகிறது. அதற்கு எச்சரிப்பாக மக்களை பாதுகாத்து நடத்த வேண்டுகின்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். 18ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் பார்க்கின்ற பொழுது தாவீதின் மகனாகிய அப்சலோம் என்பவர் அவர் மரணம் அடைகின்றார்.
இந்த செய்தியை தாவீதுக்கு சொல்லுவதற்காக மக்கள் விரைந்து வருகிறார்கள். குறிப்பாக சாதோக்கின் மகனாகிய அகிமாஸ் என்பவர் அப்சலோமனுடைய மரண செய்தியை தாவீதினிடத்தில் சொல்வதற்காக அவர் மிகவும் துரிதமாக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முந்தி வருவதற்காக கூசியன் என்பவர் அவருக்கு முந்தி இந்த செய்தியை சொல்வதற்காக வருகிறார். ஆகவே அகிமாஸ் என்பவர், கூசியன் என்பவர், இவர்கள் விரைந்து அப்சலோம் இறந்துவிட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவிக்க வருகிறார். அப்பொழுது தாவீது இருக்கிற அந்த அரண்மனையில் மதில் சுவரின் மீது காவலன் ஒருவன் ஏறி நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றான். ஒரு காவலன் பார்க்கின்ற வேளையிலே ஒரு மனிதன் வந்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்தி தாவீதிடத்தில் அவர் சொல்லுகின்றார். அந்த காவலன் சத்தம் போட்டு குரல் எழுப்பி சொல்லுகின்றார், ஒருவன் வந்து கொண்டிருக்கிறார். தாவீது கேட்கிறார், அவன் ஒருவன் தானே? அப்பொழுது அப்படி என்றால் அவன் நல்ல செய்தியை தான் கொண்டு வருவான். அப்படியே அவன் வருகிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு காவலன் மீண்டும் சொல்லுகின்றார், சத்தத்தை எழுப்பி சொல்லுகின்றார், இன்னொருவர் வந்து கொண்டிருக்கிறார். உடனே தாவீது சொல்லுகின்றார், அவரும் தனிமையிலே தானே வருகின்றார். அப்படி என்றால் அவர் நல்ல செய்தியை தான் கொண்டு வருவார் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்தில் காவலன் என்பவரை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அவர் மிகவும் கவனமாக அந்த இடத்தில் தன்னுடைய பொறுப்பை நிர்வகிக்கின்றார். மிகவும் கவனமான ஒரு பணிவிடையை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அந்த செய்தியை தன்னுடைய மன்னரிடத்தில் எடுத்து சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த பகுதியிலே காவலன் என்கின்ற பணி மிக முக்கியமான ஒரு பணிவிடையாக அந்த தூரத்திலே அவர் பார்த்தவுடனே அந்த செய்தியை தன்னுடைய மன்னருக்கு தெரியப்படுத்துகிறார். தன்னுடைய மன்னர் அதிலே ஆயத்தப்படுத்தப்பட, தன்னுடைய மன்னன் அந்த செய்தியை கேட்க ஆயத்தப்பட வருகின்றவர் யார், அவர் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று தன்னை ஆயத்தப்படுத்த இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனிக்கின்ற வேளையில் இந்த காவலன் பணிவிடை இந்த இடத்தில் அவர் மிக முக்கியமாக நிர்வகிக்கின்றார். காவலன் பணிவிடை என்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற பணிவிடையாக, நம்மை பல்வேறு வரும் நாட்களில் உள்ள துன்பங்களுக்கு, வரும் நாட்களில் உள்ள ஆபத்துகளுக்கு, வரும் நாட்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு, நமக்கு தெரியாமல் எதிரடியாக வருகிற பல்வேறு துன்ப சூழல்களுக்கு நம்மை ஒழுங்குபடுத்த, நம்மை ஆயத்தப்படுத்த, நம்முடைய உள்ளத்திலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த இந்த காவலன் என்கின்றதான ஒரு முக்கியமான பணி பொறுப்பை நாம் படித்த இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூல் 33ஆம் அதிகாரத்தில் இந்த எசேக்கியேலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அவர் நிறைவேற்ற முற்படுகின்றதை நாம் காண்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 99ஆம் சங்கீதம் 6, 7, 8 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 99, 6, 7, 8 வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிட்டவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உத்தரவு அருளினீர் என்று சொன்னார்கள். மோசே, ஆரோன், சாமுவேல் அவருடைய பணிவிடைகளை செய்த மக்களாக காணப்பட்டார்கள். அவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோடு கூட கர்த்தர் பேசினார், அவர்களுக்கு உத்தரவு அருளினார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கர்த்தர் தம்முடைய மக்களுடைய சத்தத்தை கேட்கின்றவராக அவருடைய சாட்சி பிரமாணங்களை, அவருடைய வார்த்தைகளை ஒரு காவலன் கை கொண்டு அதனை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒருவராக நியமிக்கப்படுகிறார். இந்த அருட்பொழிவு திருப்பணி ஒரு மாற்று உருவாக்கம் பெற்றது. மாற்று உருவாக்கவே, டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம், ஒருடைய வாழ்வை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல் பணிவிடையை செய்ய ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக நாம் இந்த இடத்தில் காண்கின்றோம். ஆக அன்பின் இறை மக்களே, நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதும், அவருடைய வார்த்தைகளிலே நாம் நிலை நின்று அது சொல்லித் தருகின்ற உண்மைகளை நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் அதனை பகிர்ந்து சொல்லி அவர்கள் வரும்
சந்திக்கின்ற ஆபத்துக்கள், பிரச்சனைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவர்களை ஒரு உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்புகள் நமக்கும் கர்த்தர் வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இறை வார்த்தையை சொல்லும் எசேக்கியேல், ஒரு காவலாளியாக நியமிக்கப்பட்ட ஒரு எசேக்கியேல் இறை வார்த்தையை சொல்லக்கூடிய எசேக்கியேலாக காணப்படுகின்றார். இறை வார்த்தை எப்படி அவர் சொல்ல வேண்டும்? 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4-9 வரையிலும் பார்க்கும் பொழுது, இறை வார்த்தை அவர் சொல்லக்கூடிய விதம் எச்சரிப்பாக சொல்ல வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுகின்றார். 4வது வசனம், எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையா இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்படி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்படி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமல் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அந்த அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்படியை காவல்காரன் கையிலே கேட்பேன். என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கர்த்தர் சொல்லுகிற எசேக்கியேல்ல, நீ என் வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்கணும். கேட்டு அந்த வார்த்தைகளை கொண்டு மக்களை எச்சரிப்பாயாக. அது எச்சரிக்கின்றதான வார்த்தைகளை நீ சொல்லி மக்களை உணர்வுடைய செய்ய வேண்டும். நீங்கள் இதை செய்தால் உங்கள் வாழ்விலே பல்வேறு துன்பங்கள் நேரிடும். உங்கள் வாழ்வை திரும்பி நீங்கள் வாருங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று எச்சரிப்பின் செய்தியை நீ சொல்லணும். நீ சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த குற்றப்பழி உன் மீது சுமரும். நீ சொல்லிவிட்டால் ஜனங்கள் அதை கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த குற்றப்பழி ஜனங்களை சாரும். ஆகவே உன்னுடைய கடமை என்ன? நீ ஒரு காவலாளனாக இருந்து செய்ய வேண்டும். உன்னுடைய பொறுப்பு என்ன? ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையின்படியாக ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். அதனை மக்களுக்கு நீ உணர்வு அடைய செய்யும்படியாக கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கின்றோம். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஜனங்களிடத்துல சொல்லு. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் மடிந்து போவது விருப்பமில்லை. துன்மார்க்கன் திரும்பி வர வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்துல திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை போய் ஜனங்களிடத்துல சொல்லு. உங்களை அழிப்பதில்லை ஆண்டவருடைய விருப்பம், உங்களை காப்பாற்றுவதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதை நீ எச்சரிக்கையாக சொல்லு. நீ சொல்லவில்லை என்று சொன்னால் உன் மீது பழி சுமத்தப்படும் என்று கர்த்தர் மிகவும் கண்டிப்பாக எசேக்கியேலிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 16வது வசனம், அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாய் நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான். நியாயம் நீதி செய்தால் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தன் பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாடேற்றி அதை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்காக்குவார். அதுவே காவல்காரனாக பொறுப்பெடுத்து பணிவிடையாற்றிய எசேக்கியேல், என்னுடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை உணர்வடைய செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனத்தில் இன்றைக்கு சுவிசேஷ பகுதியாக படிக்க கேட்ட பகுதியில சீமோன் பேதுருவிடம் இயேசு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவை கேட்கிற வேளையிலே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி என்றால் என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்ற உன்னதமான ஒரு மேய்ப்பு பணிவிடையை அந்த சீமோன் பேதுருவின் இடத்துல அருளாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக.
இப்படிப்பட்டதான உன்னத மேய்ப்பின் பணிவிடையை சீமோன் பேதுரு பெற்றிருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை மேய்க்கின்றதான பணிவிடை, கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதனை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை நல்வழிப்படுத்துகின்ற, கர்த்தருக்கு நேராக திருப்புகின்ற ஒரு பணிவிடையை செய்ய தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். மக்களை எச்சரிப்பின் செய்தியை சொல்லி நாம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுநாதர் எருசலேம் தேவாலயத்திலே போகின்ற வேளையிலே அங்கு எருசலேம் தேவாலயத்தில் விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசு கடைக்காரர்கள், புறாவுக்கிற கடை, இப்படிப்பட்டதான நிலைமை காணப்பட்ட வேளையிலே இது என்னுடைய ஜெப வீடு மிகவும் கண்டிக்கின்றார். இப்படிப்பட்டதான தகாதவைகளை எல்லாம் அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து மிகவும் எச்சரிப்போடு சொல்கிறார். அவற்றையெல்லாம் கவிழ்த்து விட்டு, அவற்றையெல்லாம் தூர தூக்கி வீசிவிட்டு, இது என்னுடைய ஜெப வீடு, ஏன் இதை கள்ளப்புகைகள் ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி எச்சரிப்போடு சொல்லி மக்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப முற்படுகின்றதை காண்கிறோம். நீங்கள் இதை என்னுடைய ஜெப வீட நீங்கள் ஒருபோதும் வீணடிக்க கூடாது என்று சொல்லுகின்றார். நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி கிடைக்கிறது, கெட்ட மரமோ நல்ல கனியை கொடுக்க மாட்டாது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுகிறது. இதை உணர்த்தி சொல்ல ஜனங்கள் எச்சரிப்படைய வேண்டும். நல்ல கனி கொடுத்து வாழ வேண்டும் என்று ஜனங்களிடத்தில் சொல்லி இசைக்கியலுடைய இந்த செய்தியை ஜனங்கள் அதிகமாக கேட்டு நம்முடைய படைக்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய வசன வார்த்தை இறை மக்களான ஒவ்வொரு இடத்திலும் காணப்படுகிறார். நாம் தியானிக்கவும் இந்த வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தருடைய அதிகமான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நாம் பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது நம்முடன் வாழ்கின்ற மக்கள் வேலை கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் நம்முடைய வார்த்தையின் வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை நாம் சொல்லுகின்ற வேளையிலே உணர்வடைந்து அந்த வசனத்தினால் தொடப்பட்டு கர்த்தருக்கு எதிராக திரும்புவார்கள். நாமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல பொறுப்பை தந்திருக்கிறார். ஒரு காவல்காரனான ஒரு பொறுப்பு, மக்களை காவல் காக்கின்றதான ஒரு பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம். காவல் பணிவிடையிலே கர்த்தருடைய வசனம் அதனை கேட்டு மக்களிடத்துல சொல்லி மக்களை இறை பாதையிலே திருப்புவோம். கர்த்தர் தாமே நம்மை அதற்கென்று சொல்லி ஒரு கருவிகளாக பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக தூய ஆவியானவருடைய நிறைவான அருளையும் பலனையும் ஆசியையும் நமக்கு தந்து நம்மை அதற்கென்று பயன்படுத்துவார். ஆண்டவர் தாமே நாம் தியானித்தது திருவசனங்களினால் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்திலிருந்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை காண்பவருடைய பெயர்கள்: 24ஆம் தேதி மிஸ்டர் வின்சென்ட் ஜே பால், 25ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜான்சன், மிஸ்டர் சி கிறிஸ்டோபர், மிஸ்டர் ஐ ஆனந்த்ராஜ், 28ஆம் தேதி மிஸ்டர் ஏ டேவிட் சொர்ணபாலன், மிஸ்டர் ஏ அருள் சிகாமணி, 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆரன் சுஜாதா எவி பால்ராஜ், 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராஜஞான பால் ரிஜி ஜாய்ஸ். இவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருச்சபை சார்பில் தெரிவிக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன். ஜெபிப்போம்.
அன்பு நிறைந்தவரான எங்கள் இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தில் புது வயதில் பிரவேசிக்கின்ற மக்களால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புது வயதிற்கு வேண்டிய எல்லா ஆசீர்களையும் தார். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் ஒவ்வொரு நாள் தமிழர்களை தொடரும் பத்திரமாக பயணித்து பணிவிடைகளை ஆட்சி வாழ்வதற்கும் கர்த்தர் புது வயதில் அதிகமாக கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இம்மட்டும் கூட இருந்து பாதுகாத்து ஸ்தோத்திரமே இருக்கும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். அறிவிப்பு: நம்முடைய திருச்சபை குடும்ப அங்கத்தினரான மிஸ்டர் சாம் கமலேசன், மிஸ்ஸஸ் எமின் ஆகிய அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் இரண்டாவதாக ஒரு குழந்தையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அறிவிப்பு: நீங்கள் ஆலயத்தில் காணிக்கை கொடுக்க வைத்திருப்போர் காணிக்கைகளை தொடர்ந்து கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாளிலே அநேக காணிக்கைகள், உண்டியல் காணிக்கைகள், மாதாந்திர காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை என்று காணிக்கையை ஒப்படைத்துள்ளீர்கள். உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கர்த்தருடைய பணிவிடைக்கு உற்சாகமாக கொடுங்கள். கர்த்தருடைய ஊழிய காரியங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கும் பொழுது கர்த்தர் குடும்பத்தை வாழ்வில் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையில் நிறைவு பாடலாக கீர்த்தனையில் 158வது பாடல் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 158. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானை நீக்க பரலோகத்தை விட்டு, பாவியானை நீக்க பரலோகத்தை விட்டு, பாதனில் வந்து பாடுகள் பட்டதால் ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தை தண்ணீர் போல் தாருகி வந்து, கோபத்திற்குள்ளாகி கெட்டணிந்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன், சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்தை அன்புடன் சைத்தீரே என்னாதா. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பங்கக்குருசில் படுத்திரங்கோ தங்க திருமேனி தளித்ததன்றோ. தாங்கோனா பேரனை சாயித்திரங்கோ, தாங்கோனா பேரனை சாயித்திரங்கோ. எங்குதி என்னாவி இப்பாடு நினைக்கையில், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பருமான எங்கள் அன்பின் இயேசுவே, உம்மை நன்றியுடன் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனையில் ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரையிலும் நாங்கள் எங்கள் இயேசு இரட்சகரை மகிமைப்படுத்தி பாடின பாடல்கள், நீர் எங்களுக்கு தந்த திருவசனங்களை படித்து தியானிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தி ஸ்தோத்திரம். அன்பின் இயேசுவே, இந்த ஆராதனை வாயிலாக
உம்முடைய மக்களால் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய தொடர் வாழ்விலும் கர்த்தர் உடனிருந்து பத்திரமாக பாதுகாத்து நல்ல பணிவாய்ப்புகளை தந்து சரீர பலன் தந்து மனமகிழ்வை தந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு நடத்த வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் ஒவ்வொரு நாள் தம் பிள்ளைகளை கர்த்த கண்ணின் வழியை போன்று காத்து வழி நடத்துவீராக. அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்முடைய பணிவிடை பொறுப்புகளை ஏற்றிருக்கிற மக்கள் கர்த்தருடைய வசனங்களை எங்களுக்கு தந்து அந்த வசனங்களை மக்களுக்கு சொல்லவும் அந்த வசனத்தை கேட்கிற மக்கள் ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்து நல்ல வாழ்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பொறுப்பான பணிவிடைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த பணிவிடை பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எசேக்கியேலை ஒரு காவல்காரன் பணிவிடைகளை ஆற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினேன். ஆண்டவரே, திறம்பட தன்னுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற கிருபை செய்த கர்த்தர் இந்நாட்களிலே ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டதான நல்ல பொறுப்பான பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு நியமித்திருக்கிற கர்த்தர் தாமே உடனிருந்து நம்முடைய மக்களான ஒவ்வொருவரையும் உடைய கிருபைகளால் நிரப்பி பயன்படுத்தி ஆண்டவர் கிருபையால் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். வருகின்ற வாரத்திலும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. குறிப்பாக ஆலய பிரகாரங்களிலே சென்று நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்க சீக்கிரமாக எங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலும் வரும் நாட்களிலும் கர்த்தருடைய ஆலயத்திலும் திருப்பணிகளுக்கு என்று காணிக்கைகளை வழங்கி சிறப்பித்துக் கொள்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதியும், வேண்டிய பணிவிடைகளையும் வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. இந்த சபை குடும்பத்தின் மிஸ்டர் சாம் கமலேசன், மிஸ்ஸஸ் எமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு குழந்தையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் தம் பிள்ளைகள் வாழ்க்கையில பொதுவானவராக இருந்து ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் தலைமையாக இருந்து நல்ல ஆலோசனைகளை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நீங்காத ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.